ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகூர்த்தி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன் பார்த்துட்டு வரோம், சரிங்க, அந்த சேனலில். அந்த வேலை நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம், எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது, நம்ம எந்த முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், எந்த முடிவு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் போட்டு வரோம். நிறைய அன்புகள் வேணும் கொடுக்கிறாங்க, சரிங்களா. அந்த வகையில் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பலன் பார்க்க போகிறோம். அது மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, மீனராசிக்கு வேலை சனி ஸ்டார்ட் ஆகிருச்சு, விரையச்சனி அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விரையச்சனியாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதான் செய்வார். விதி ஜாதகத்தில் மட்டும் பார்த்துங்க, சனி எப்படி இருக்காரு பார்த்துங்க. சனி நீசமோ வக்ரமோ அஸ்தங்கமோ மறைவு ஸ்தானங்களோ பாகர சேர்க்கையோ இருக்காரன்னு பார்த்துங்க. இல்லை அது இல்லாமல் உபஜய ஸ்தானத்துலேயோ அல்லது திரிவோண ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார், சரிங்களா. ஆகாத இடத்துல இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அனுபவத்தை கொடுப்பார். அது எதுக்காக? உங்களுடைய முன்னேற்றத்துக்காக கொடுப்பார். அது மற்றபடி ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் எந்த விரைய சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமோ அர்த்தாஷ்டமோ கண்டகச்சனி எந்த சனியாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அவர் என்னது உங்கள் விதிச்சாத்தில் சனியை பொறுத்து தான் எல்லா பலனும் மாறுபடும். அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரக சேர்க்கையை பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு 2 இருக்கார், மேசத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலே ராகு சுக்கிரன் உச்சமாகி புதன் சூரியனோட இருக்கார். புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் பாதத்தில் சனி செவ்வாய் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். 7ல் கேது இருக்கிறார், சரிங்களா. அப்போ இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் ராகு கூட. அப்போ எதையும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். எதையுமே என்ன பண்ணுங்க, எந்த விஷயத்தை தொட்டாலும் அது காசு பணம் வர விஷயமாக மாறக்கூடிய தன்மையை இந்த மாதம் பெற்று தரும். அதே போல் விருப்ப திருமணங்கள் அதிகமாக நடைபெறும். அதே காம எண்ணங்கள் மேலோங்கும். அதே போல் கணவன், அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண வரங்கள் அதிகமாக தேடி வருங்க. கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். அதே போல் இந்த சுக்கிரன் உச்சம் வரும்பொழுது உங்களுக்கு அதீத வாகன சேர்க்கை ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் ஏற்படுங்க. உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி தொழில் எக்ஸசைஸ் பண்ணலாம், தொழிலில் பிராஞ்சி ஒன்று ஆரம்பிக்கலாமா சாமி, ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு கடை ஆரம்பிக்கலாமா, முன்னிலை காசு பண்ண கையில். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு முன்பின் தெரியாதவர்கள், பெண்கள் உதவி, இல்லை ஒரு வேற்று மதத்தின உதவி, இல்லை ஒரு முக்கியஸ்தர் உதவி, ஏதோ ஒரு வகையில் உதவிகள், அரசு சம்மந்தப்பட்ட உதவி, இல்லை லோன் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் திடீர்னு கிடச்சி அதன் மூலமாக உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குவதான அமைப்பு உண்டாகும். உத்தியோகம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக உத்தியோகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி குரு எல்லாம் இருக்கிறார். வருமானத்தை ஒரு இடத்துல குரு போகும்போது உத்தியோகம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்குங்க. அது வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும்பொழுது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் தொழிலில் இருந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக வரும். ஏன்னா வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்காங்க. பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. அது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும். அதுபோல் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டு, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு, குழந்தைகள் ஏற்ற கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் 2 தன வரவு, தனம், அப்போ கண்டிப்பாக தன வரவு உண்டுங்க, சரிங்களா. வருமானம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அதே போல் பணியில் சனி செவ்வாய், ஒரு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடத்துல வில்லங்கம், இடம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பத்திரப்பதிவில் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக அந்த பிரச்சனை நீங்கிடும், சரியா. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் உச்சம், அப்போ எதுவுமே ஒரு லாபத்தை கொடுக்கும். சுக்கிர பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா வேறு எதுவுமே இல்லை. சகல சௌபாகியம் கூடிய சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் ஒருத்தர் மன மகிழ்ச்சி எடுக்க முடியும், சகல சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆசைகளை முதல்ல நம்ம அனுபவிக்கணும்னா அது சுக்கிர பகவான் தான் வேணும். அப்போ கண்டிப்பாக இல்லற சுகத்துக்கும் சுக்கிர பகவான் தான் வேணும். ஒரு வண்டி வாகனம் என்ஜின் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ ஒரு வண்டி வாகனமுக்கு முதல்ல அமையணும்னாவே சுக்கிரன் தான் இருக்கணும், சரிங்களா. அதனால் ஒரு அனைத்து யோகத்தினுடைய சுக்கிரன் உங்கள் ராசியிலே உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எது நினச்சாலும் அதை வெற்றியாகக்கூடிய மாதமாக இருக்கும். எந்த விஷயமும் நீங்கள் தொட்டாலும் அது உங்களுக்கு தொடங்கும். அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்தி அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. விதி ஜாதகத்தில் தசாபத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தசாபத்தி நல்ல நேரம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை அதுபோல் செயல்படுங்க. ஏன்னா தசாபத்தி நல்ல நேரம் வந்தால் தான் எதுவுமே டக்குன்னு மாறும். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒன்றும் முன்னேற்றமே இல்லை, எவ்வளோ பேர் சொல்கிற ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யோசனை நடக்க மாட்டேங்குதுன்னா தசாபத்தி பார்க்கணும். ஒரு மனுஷன் வாழ்க்கை போய் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சிலவங்களுக்கு என்ன தசாபதி ஒரு கரெக்டாக அந்த திருமண வயதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, அந்த நல்ல தசாபதி வந்துச்சுன்னா டக்குன்னு பணக்காரன் ஆயிடுவாங்க, எல்லாமே கிடச்சிரும். சிலவங்க பிறக்கையிலே என்ன பண்ணுவாங்க, யோகத்துக்கு நடக்காது, 40 வயசுக்கு மேலே நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சௌபாகி கிடைக்கும். அப்போது ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் என்ன ஆகும்,
எப்போ வரணும் அவசியம் இல்லை, ஒரு செகண்டில் மாற்றிட்டு போயிடும். ஒரு யோகம் அதாவது ஒரு நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஒரு நொடியில் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிரும், திடீர்னு சேஞ்ச் ஆகும். அதுதான் நல்ல நேரம், அதுதான் தசாபுத்தி. சரிங்களா? அப்போது நம்ம ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கா, நல்ல நேரம் வந்துருச்சா, அதை பார்த்துக்கணும். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அதை பார்த்து செயல்படும் நல்லது. அதே போல் நமக்கு தொடர்ச்சியாக நிறையா ஜாதகங்கள் அனுப்பி ஆலோசனை போயிருந்தீங்க. தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்புக்கு நன்றியை சொல்லி, மீனாசி அன்புகளே, உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அருமையான ஒரு பொருட்காலம், வெளிநாடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் மூலமாக பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்க, சென்ட் ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண மைண்டாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. சரியா? அதே போல் தரவியில் பார்க்கக்கூடியவங்க, சரியா? அதே போல் எந்த ஒரு டீ கடை வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக இன்னொரு டீ கடையோ இல்லை ஒரு சாப்பிட்ற ஐட்டமோ ஏதோ ஒரு ஹோட்டலோ ஏதோ வைக்கிற மாதிரி வரும். ஏன்னா ராகு, சாப்பிட்ற ஐட்டம் பூரா சொந்தக்கார ராகு தான். எதையும் பிரம்மாண்டமாக படுத்தி கொடுக்குறது ராகு தான், பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்குறது ராகு தான். இப்போ ராகு சுக்கிர இணைவு வந்து அதீதமான பணம் வர கொடுக்குங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பொன்னான மாதம், பயன்படுத்திங்க. வாழ்க்கை அனைத்து வெற்றியுமே இந்த மாதம் வரக்கூடிய மாதமாக இருக்கும்.